நம்ம ஒரு அருமையான கீரை வடை செஞ்சு காட்ட போகிறேன். இது ஒரு வடை இல்லைங்க, 2 விதமாக செஞ்சு காட்ட போகிறேன் கீரை வடையை. இதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். நான் இதுக்கு ஒரு அரை கிளாஸ் கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன். அது கூடயே அரை கிளாஸ் துவரம்பருப்பையும் எடுத்துக்கிறேன். இதை நான் 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். 1 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டேன். இது தண்ணியை போட்டு நல்லா கழுவி மறுபடியும் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிருக்கிறேன். இது ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்காட்டி நம்ம இதுக்கு தேவையான பொருள்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஏற்கனவே கீரை எடுத்திருக்கேன். கீரையை நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டேன். அது கூட ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இதுக்கு 2 காஞ்ச மிளகாய், ஒரு பச்சை மிளகாய், ஒரு பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். கொஞ்சம் 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு சிறிய துண்டு இஞ்சி அதை கட் பண்ணி வச்சிருக்கேன். இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். அடுத்தது ஒரு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு வாணலை எடுத்து எண்ணெய் எடுத்து போட்டுடலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டேன், வாணலையை வச்சுட்டேன். இப்போ வாணலையில் நான் எண்ணெய் சேர்க்க போகிறேன். வாணல் சூடானோன்னு எண்ணெய் சேர்க்குறேன். நல்ல எண்ணெய் பொரிஞ்சு வரணும் இல்லையா, அதனால கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இப்போ ஒரு மிக்ஸி எடுத்துக்குவோம். அதில் முதல்ல பச்சை மிளகாலாம் போடுவோம். பச்சை மிளகா, காஞ்ச மிளகாயெல்லாம் போடுவோம். பூண்டு போட்டுருவோம், இஞ்சியும் போட்டுருவோம். சோம்பு போட்டுட்டேன், ஜீரகத்தை போட்டுட்டேன். இப்போ நம்ம ஊறின இந்த துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு அதையும் போட்டுட்டேன். அதுக்கு தேவையான ஒரு அரை ஸ்பூன் உப்பையும் அதிலே போட்டுட்டேன். இதை நல்லா இப்படி கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தது கூட நம்ம ஒரு வெங்காயத்தை அதில் போட்டு நம்ம ஒரு சுற்றி எடுத்துக்குவோம். ஒரு சுற்றிட்டோம் பாருங்கள். இப்போ எடுத்துடுவோம். இது ஒரு பவுலில் நான் மாற்றுறேன். அரைச்சிட்டு வந்து பாருங்கள், தண்ணியே ஊற்றாமல் நான் அரைச்சிருக்கிறேன். இப்படி தான் நல்லா திக்காக அரைக்கணும், அப்போ தான் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். பாருங்கள், இந்த அரிஞ்சு வச்சுருக்கிற கட் பண்ணி வச்சுருக்க இந்த கீரையை எடுத்து அதில் நான் சேர்க்குறேன். கீரையை அதிலே போட்டு இது அந்த பருப்போடு போட்டு நல்லா செஞ்சு கொடுத்தீங்கன்னா கீரை சாப்பிடாத பிள்ளைங்க கூட இந்த வடையை விரும்பி சாப்பிடுவாங்க. இதே போல் நீங்களும் வீட்டில் அடிக்கடி செஞ்சு கொடுங்க. இங்கே பாருங்கள், இப்படி நான் கீரையை வச்சு அப்படியே நான் வடை தட்ட போகிறேன். இதில் 2 விதமாக நான் காட்டுறேன். ஒன்று முழுசாக கீரையை அப்படியே எடுத்து உருட்டி தவறுங்க வடை போல் அப்படி தட்டி நான் போடுறேன். கீரை முழுசாகவே இருக்கும் பாருங்கள், கீரை முழுசாகவே இருக்குது. அப்படியே போடுறேன். அடுத்தது அப்படியே செய்கிறேன் நான். அடுத்த வடையும் கீரை அப்படியே முழுசாகவே இருக்கும். அப்படியே நான் போடுறேன். அடுத்ததையும் போட்டிருக்கேன் பாருங்கள். ஒரு 3 வடையை நான் அப்படியே கீரையை கட் பண்ணதோடு சரி அதை அப்படியே நான் போடுறேன். போட்டு எடுத்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன்.
பாருங்க கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி விடுறோம். பாருங்க எப்படி வந்திருக்குதுன்னு. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக வந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா? பொன்னிறமா எல்லாம் அருமையாக வந்துட்டு இருக்குதா? இப்போ பாருங்க, இந்த கீரை நம்ம முழுசு முழுசா இருக்கு வேணாம், இப்படிலாம் தெரியுது, முழுசு முழுசா தெரியுது அப்படின்னு நினைச்சா நம்ம வந்து கீரை இதை வந்து நம்ம ஒரு சுத்து மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துட்டு வந்துடலாம். அதை போல சுற்றி எடுத்துட்டு வந்ததை நான் இப்போ வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நல்லா கீரைலாம் நல்லா கொஞ்சம் ஒரே ஒரு சுத்து மட்டும் மிக்சியில் அடிச்சிங்கன்னா போதும். நல்லா கீரைலாம் அதோட மாவோட நல்லா கலந்து வந்திருக்கு. இப்போ நல்லா தட்டுறதுக்கு சுலபமாக வருது பாருங்கள். அப்படியே நீங்கள் போட்டு எடுத்தாலும் எண்ணெயில் பிரியாமல் நல்லா வரும். நான் 2 விதமாக செஞ்சு காட்டியிருக்கேன். கீரையை கட் பண்ணதோடையே நான் மாவில் போட்டு எடுத்து அப்படியே உங்களுக்கு போட்டு காட்டினேன். அது வேணாம், அது போல் பிடிக்கல அப்படின்னு விரும்புகிறவங்க கீரையை போட்டுட்டு ஒரு சுத்து மிக்சியில் மறுபடியும் இந்த மாவோடையே ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் தட்டி எடுத்தீங்கன்னா நல்லா ரவுண்டாக நல்லா அழகாக வரும். பாருங்கள் எவ்வளோ பொன்னிறமாக வந்துட்டு இருக்குதுன்னு. இந்த வடை உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கீரை பிடிக்காதவங்களும் கீரையை சாப்பிடுவாங்க, வடை பிடிக்காதவங்களும் கீரை வடையா அப்படின்னு கேட்டு சாப்பிட்ற அளவுக்கு அற்புதமாக இருக்கும். பாருங்கள் எப்படி அழகாக வந்துருக்குதுன்னு. வா, இப்பயே சாப்பிடணும் போல இருக்குது அவங்களுக்கு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குது, இதோடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் பாக்ஸில் கொடுங்க. இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக எடுத்துருக்குறேன்னு. இது ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து நம்ம வச்சிட்டோம். பாருங்க சுட சுட ஆவி பறக்க பறக்க கீரை வடை ரெடி ஆயிடுச்சு. அடுத்த மாவை எடுத்து நான் ரெடியாக அதில் போடுறேன். பார்க்கவே எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பார்த்தீங்களா? வாவ், சூப்பராக வருது கீரை வடை. நான் இன்னைக்கு உங்களுக்கு 5 விதமான டிஷ் செஞ்சு காட்டியிருக்கேன். கீரை மசியல், கீரை பொரியல், கீரை சப்பாத்தி, கீரை தண்டு பொரியல், அப்புறம் கீரை வடை. இந்த 5 நான் உங்களுக்கு லைவா செஞ்சு காட்டிட்டேன். நீங்களும் இதை உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க செஞ்சு பார்த்துட்டு உங்க பதில கமெண்ட்ல கொடுங்க. உங்க வீட்லயே கீரை இருந்தா இது போல நீங்க விதவிதமா செஞ்சு பார்க்கலாம். எவ்வளோ ஈஸியாக சுலபமாக வேகமாக வேலை முடியுது பார்த்தீங்களா? கீரையை வச்சு 5 விதமான டிஷ்ஷு செஞ்சுருக்கிறேன். இந்த கீரை விடையும் ஈஸி தான். அதுக்கு என்னென்னா 1 மணி நேரம் நம்ம வந்து இந்த பருப்புகளை ஊற வைக்கணும், அவ்வளோதான். பட்டு நம்ம வந்து ஒரு 10 நிமிஷத்தில் ரெடியே பண்ணிடலாம் இந்த கீரை வடையை. இது ஒரு மாலை நேர சிற்றுண்டியாக கூட நீங்கள் வந்து செய்யலாம். எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பார்த்தீங்களா? வாவ், கீரை வடை எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா? இதை இப்போவே சாப்பிடணும் போல இருக்குது இல்லைங்களா? இதை நீங்கள் உடனே உங்கள் வீட்லேயும் இதே போல் செஞ்சு பாருங்க. அருமையான கீரை வடை ரெடி.
இது பாருங்க, இது கீரை நம்ம முழுசா போட்டது, அது நம்ம கீரையை அரைச்சி போட்டது, 2 விதமான வடையா செஞ்சு காட்டியிருக்கேன். பார்த்தீங்களா? காட்டுறேன் பாருங்க, எவ்வளோ அருமையா சாப்பிடணும் போல இருக்குதா.